விடுதலை புலிகளுக்கு உதவிய தமிழர் சட்டத்துறையில் பெற்ற விருது. யாழ் நல்லூர் ஆலயத்தில் முஸ்லிம் பாபாவின் சமாதி, சட்டத்தரணி கிளப்பிய சர்ச்சை. யுத்தம் தின்ற ஈழமண்ணை விழுங்கி ஏப்பம்பிட துடிக்கும் இந்தியா. யாழ்ப்பாணத்தில் பிரபல கோடீஸ்வர தொழிலதிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ள சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ் நகரில் உள்ள பிரபல முதலாளியும் அவரது நகைக்கடையில் பணிபுரிந்த இளம் யுவதியும் நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. உயிரிழந்த இருவரும் சுமார் ஓரிரு மணித்தியால இடைவெளியில் தற்கொலை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் நகைக்கடையில் பணிபுரிந்த நாவாந்துறையைச் சேர்ந்த 22 வயதான யுவதியொருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். இந்நிலையில் அவர் தற்கொலை செய்த தகவல் நகைக்கடையில் இருந்தவர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து மதியம் வர்த்தகர் தனது வீட்டிற்கு மதிய உணவு அருந்த சென்றபோது வீட்டிலேயே தற்கொலை செய்துள்ளார். நாவலர் வீதி ஆனைப்பந்தியில் உள்ள தனது வீட்டில் வர்த்தகர் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் அவரது மனைவி, பிள்ளைகள் தற்போது கொழும்பில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. அதேவேளை யுவதி தற்கொலை செய்தவுடன் நகைக்கடை முதலாளியை யுவதியின் உறவுகள் கடுமையான முறையில் அணுக முற்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 பிள்ளைகளின் தந்தையான வர்த்தகரின் தற்கொலை யாழ் நகர வர்த்தகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2 மரணங்களிற்கும் தொடர்புள்ளதா அல்லது தனித்தனி சம்பவங்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இருவரது சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். வருடாந்த கனடிய சட்ட விருதுகளில் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான லிங்கன் அலெக்சாண்டர் சட்டக்கல்லூரி விருது பெற்றவராக சுரேஷ் ஸ்ரீஸ்கந்தராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருது கனடா முழுவதிலும் உள்ள முன்னணி சட்ட நிறுவனங்களில் இருந்து குறைவான பிரதிநிதித்துவ சமூகங்களுக்கான நீதிக்கான அணுகலை வலுப்படுத்துகின்ற புதுமையின் மூலம் சட்ட சேவைகளை மேம்படுத்துகின்ற விருதாகும். மேலும் மாணவர்களை வழிகாட்டுவது மட்டுமன்றி அதற்கும் அப்பால் சட்டக்கல்வியில் முதலீடு செய்கின்ற சட்ட நிறுவனத்துக்கு வழங்கப்படும் விருதாகும். சுரேஷ் ஸ்ரீஸ்கந்தராஜா ஒரு பொறியியலாளர் மற்றும் சட்டத்தரணி ஆவார். அவர் கடந்த காலங்களில் பல விருதுகளை வென்றுள்ளதுடன் பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளார். சுனாமியின் போது விடுதலை புலிகளுக்கு உதவியதற்காக கனடாவிலும் அமெரிக்காவிலும் ஒருமுறை சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலிருந்து சட்டம் பயின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அமைந்துள்ள இடம் ஒரு முஸ்லிம் பாபாவின் சமாதி இருக்கின்ற இடம் என்பது எத்தனை பேருக்கு தெரியுமென சிரேஷ்ட சட்டத்தரணி கேசவன் சயந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இன்று வரை அந்த சமாதிக்கு குறித்த ஆலயத்திற்குள்ளே விளக்கு வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் எத்தனை பேருக்கு தெரியுமெனவும் வினவியுள்ளார். தமிழ் அரசியலிற்குள் இனவாதம், மதவாதம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாக அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள செவ்வியொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது: நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பதே ஒரு மத ஒற்றுமையின் அடையாளம். அதையும் தாண்டி இறந்து போன பாபாவை ஆன்மீகவாதியாக பார்த்து மதத்தையும் தாண்டி இந்த ஆலயம் ஆன்மீக ரீதியில் உயர்ந்து நிற்கின்றது. ஆனால் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை வைத்து மாநகர சபையை மையப்படுத்தி மதவாதத்தை கிளப்புகின்றார்கள். ஆகையினால் மதவாதம் இங்கே இருப்பதாக கருதவில்லை. அதாவது மதவாதம் என்பது மக்கள் மத்தியில் இல்லை. ஒரு மத தலைவர் என்று தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட சிலர் அல்லது அரசியலில் உள்ள சிலர் இதை ஏதோ நோக்கங்களுக்காக கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. மத தலைவர்கள் மக்களை வழிப்படுத்த வேண்டுமென்றால், அதாவது மத தலைவர்கள் ஆன்மீக ரீதியாகத்தான் மக்களை வழிநடத்தலாம். ஆன்மீகம் என்று வந்துவிட்டாலே அன்பு, அகிம்சையெல்லாம் வந்துவிடும். அங்கு குரோதம், வேறுபாடு, பிரிவினைக்கிடமில்லை. ஆகையினால் மதவாத தலைவர்கள் மதத்தை சரியாக வழிநடத்தினால் போதுமானது.
அவர்கள் அரசியலுக்குள் வந்து எல்லாவற்றையும் மதச்சாயம் பூசி குழப்புவதில் ஈடுபட தேவையில்லை. அப்படி அரசியலில் ஆர்வம் காட்டுகின்றவர் அல்லது அரசியலுக்குள் வந்து மதவாதத்தை கிளப்புகின்றவர் நல்ல மதத் தலைவராக இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாளை காலை 8 மணியுடன் நிறைவு செய்ய உள்ளதாக தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்தது. தங்களின் கோரிக்கையை பரிசீலிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு கூறியுள்ளது. பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இதனை குறிப்பிட்டது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் செயற்பாடானது முழு இலங்கையை பொறுத்தவரையில் பாரிய பேசுபொருளாய் மாறியிருக்கின்றது. குறிப்பாக தமிழர் பிரதேச வளங்களை பயன்படுத்தி இந்திய முதலீட்டாளர்கள் லாபமீட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதோடு குறித்த மின் உற்பத்தி நிலையம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் முழுவதுமாக இலங்கைக்கு பயன்படுமா என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருந்தன. மேலும் குறித்த பகுதியில் காற்றாலை அமையப்பெறுவதால் மக்களின் வாழ்வாதாரங்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படும் என்றும் அப்பகுதியில் மக்கள் வாழவே முடியாத நிலை ஏற்படும் என்றும் சமூக மட்டத்தில் பரவலான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. ஸ்ரீலங்காவில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதென்றால் பணம் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளின் ஆதரவின்றி தேர்தல் ஆணையத்தால் மட்டும் தேர்தல் நடத்த முடியாது என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது எனக்கும் பிரச்சனையாகவே உள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு பணத்தை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஆகவே அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் பணத்தை பொறுத்தே ஏனைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இதற்கிடையில் பணமில்லாததால் வாக்குச்சீட்டு அச்சடிக்க முடியாது என அச்சகம் தெரிவித்துள்ளது. ஆகவே தபால் மூல வாக்குச்சீட்டு குறித்து ஆணைக்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அதிபர் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் உடன்படிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அப்போது நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷவிடம் கோரினார் எனவும், தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிபரான பின்னரும் கூட சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பங்களை தற்போது மறைத்து வருகின்றார் எனவும், தமது பதவிகள் மாறியதும் தீர்மானங்களிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்றம், நிறைவேற்று மற்றும் நீதித்துறை ஆகியவை இணைந்து செயற்பட்டாலும் நாட்டில் தற்போது சர்வதிகார நிறைவேற்று அதிகாரமே ஆட்சி முறையில் உள்ளதாகவும், அதன் மூலம் உயர் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் அவமதித்து மிதிக்கும் நிலைக்கு நாட்டு ஆட்சியாளர்கள் வந்துள்ளனர் எனவும், நீதிமன்ற தீர்ப்புகளை கூட சவாலுக்கு உட்படுத்துவதன் மூலம் அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட மக்களின் வாக்குரிமைக்கு கூட சவால் விடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மக்கள் விரோத மக்கள் எதிர்ப்பு ஒடுக்குமுறை சார்ந்த அரசாங்கம் வரி விதித்து பொருட்களின் விலையை உயர்த்தி மக்களின் கையில் இருக்கும் கடைசி விலங்கை கூட பறித்து பொருளாதார சுருக்கி விடுவதையே செயல்படுத்தி வருவதாகவும், பொருளாதாரத்தை விருத்தி செய்து மக்களின் கைகளில் பணம் செல்வதற்கான வழிகளை உருவாக்குவதும் தான் நடக்க வேண்டிய செயற்பாடு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது என்பது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலின் மூலம் மக்களின் இறையாண்மையை உறுதி செய்வதே நடைமுறையாகும் என
என இலங்கை அரச தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் சட்ட கட்டுப்பாடுகளுக்குள் மக்கள் பேச்சு சுதந்திரம் பெற வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்து வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மக்கள் மத்தியில் இயல்பு நிலையையும் அமைதியையும் மீட்டெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என தேரர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தி மக்கள் நல கொள்கையை நடைமுறைப்படுத்தவும் மக்களின் உயிரை பாதுகாக்கவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த இக்கட்டான தருணத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அனைத்து தரப்புகளும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டுமென்று தாம் உறுதியாக நம்புவதாக மகாநாயகர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த வருடம் தனது படையெடுப்பை ஆரம்பித்த பின்னர் ரஷ்ய மற்றும் அமெரிக்க விமானங்கள் நேரடியாக மோதிக்கொண்டன. இதன் விளைவாக அமெரிக்காவின் விலை உயர்ந்த டீப்பர் ரக ட்ரோன் எனப்படும் ஆள் இல்லாத விமானம் ஒன்று கருங்கடல் பிராந்திய பரப்பில் ரஷ்ய விமானங்களால் வீழ்த்தப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் 2 நாடுகளுக்கான பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது.